திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் 88ஆம் பாடல் இப்பொழுது பார்க்க உள்ளோம். 88ஆம் பாடல். தானே விடு பற்றிரண்டு தரித்திட நானே விடப்படுமே தொன்றை நாடாது பூமேவு நான்முகன் புண்ணியம் போகனாய் ஓமேவும் ஓரா குதி அவி உண்ணவே. என்ன சொல்கிறாருன்னா, தானே விடு பற்றிரண்டு தரித்திட நானே விடுபடுமே ஒன்றை நாடாது. இந்த விடுபடுமே ஒன்றை நாடாது என்பது இந்த நான் எதுவுமே நாடாமல் இறைவன் திருவடியே நாடி அப்படின்னு அர்த்தம் வரும். பூமேவு நான்முகன் புண்ணிய போகனை. பூமேவுனா நான் தாமரை மலரில், இந்த வெண்தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் இந்த ஈசனை குறிக்கும். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஓமேவும் ஓரா குதி அவி உண்ணவே. ஓ என்று ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறாங்களே, ஓ என்று ஓமேவும் ஓரா குதி அவி உண்ணவே. ஓ மறுமொழிந்து ஆகுதி செய்யின், அந்த ஆகுதியினால் பயனால், அந்த ஆகுதியோட பயனால் என்ன வரும்னா, யான் எனது என செருக்கு நீங்கி அடுத்து இருவகை பற்றும் நீங்கி தானே விடுபடும். அங்கனமின்றி என்னால் விடுபடும் தன்மை அதோ. இது என்னால் விடுபடும் தன்மை எதுவுமே இருக்கா அப்படின்னு இதில் கேள்விக்குரிய அதில் வச்சுருக்காரு. என்ன பாடல்? 88ஆம் பாடலில். இது பற்று 2. யான் எனது என்னும் அகப்பற்று புறப்பற்று. யான்னா என்னுடையது, யான் எனது இது என்னோட சொத்து, இது என்னோட ப்ராப்பர்ட்டிஸு, லேண்டு, ஜுவல்ஸ் அண்டு பில்டிங் சொல்கிறாங்க. யான் எனது பெருக்கு அரிப்பானை வானவிற்கு உயர்ந்த மாற்றுன்னு ஒரு திருக்குறள் வரும். இந்த மாதிரி யான் எனது பெருக்கு யார் இருக்கிறாங்களோ அதான் வானவராகிய அந்த உயர்நிலையம் என்ற உயர்ந்த அந்த தேவநிலை அடைவாங்க அப்படின்னு இதில் 88ஆம் பாடலில் சொல்லியிருக்காரு. தானே விடு பற்றிரண்டும் தரித்திட. இந்த தானே விடு பற்றிரண்டும் தரித்திட நம்மளாவே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து 89ஆம் பாடல் என்னன்னா, நெய் நின்றெறியும் நெடுஞ்சுடரென சென்று மை நின்றெறியும் வகையறிவார் கட்கு மை நின்றவிர் தரு மத்தினமாம் என்று செய் நின்ற செல்வம் தீயதுவாமே. செய் நின்ற செல்வம் தீயதுவாமே. இது 89ஆம் பாடல். புறவிருளை போக்குவதற்கு, அதாவது இது நெய் நின்று எரியும் சுடரே சென்று. இந்த நெடுஞ்சுடரே சென்றுன்னு போட்டிருக்காரு பாருங்க. நெய் நின்று எரியும். ஏன் அந்த எண்ணெய்ன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் எண்ணெய்ன்னு சொல்லாமல் நெய்ன்னு சொல்லியிருக்காரு? நெய் கடைசியாக வரும் பொருள். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் கடைசியாக இருக்கிறது அந்த எல்லாவல்ல இறைவன். அப்படின்னா நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடர் என்று, அந்த நெடுஞ்சுடர் சென்று. அந்த நெடுஞ்சுடர்னா என்ன அர்த்தம்? குறுக்க எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதை நெடுஞ்சுடர். குறுஞ்சுடர்னு போடல, நெடுஞ்சுடர்னு போட்டனால அது நெடிலில் வந்துடுது. அதை நீண்டு கொண்டே செல்லும்னா என்ற அர்த்தத்தை குறிக்கும். சென்று மை நின்றவிர் தரும் மத்தின மாம் என்றும் செய் நின்ற செல்வம் தீயது தானே சொல்கிறது. புறவரிலை போக்குவதற்கு அகலும் நெய்யும் திரியும் தீயும் ஒன்று கூடி எரியும் விளக்கு போல் அகத்தேயுள்ள மை போன்ற ஆணவ வல்லிருள் சிவனார் திருவடியுணர்வால் அகலும். திருவடியுணர்வை திருவைந்தெழுத்தை இடையறாது ஜபித்து என்னும் பொருள் மறையால் வாய்க்கும். அவ்வுண்மை உணர்வார்க்கு இருண்மலம் தானே அகலும். அத்தகைய நன்னாள் செய்தற்குரிய செந்நெறியில் நிற்கும் பொன்னாளாகும். அது நெறியால் பெறப்படும் அழியா செல்வம் திருவடிப்பேறு ஆகும். அது மலவிருட்டோரொளியும் பேரறிவு சுடராம். பேரறிவு சுடர் தீயாகும். பேரறிவு சுடர்னு போட்டிருக்காரு பாருங்க. மைனா அதில் மலத்தை குறிக்கும். மை எப்படி இருக்கும்? கரும நிறத்தில் இருக்கும். அதனால் அது மாயைக்கு சொந்தமானதால் அதை மைன்னு சொல்கிறாங்க. நெய்னா அறிவு ஞானம், இந்த தூய்மையின் பிறப்பிடமாக நெய் சொல்கிறோம். அதனால தான் அறிவு ஞானம் அப்படின்னு நம்ம அதில் சொல்கிறாங்க.
அடுத்து வந்து 90வது பாடல். பால் அகலும் எரியும் திரிபோலிட்டு ஊழி அகலும் உருவினை நோய் போல வாலிசை தங்கி உதிக்க அவை விழும் வீலிசை தங்கி வினை சுடும் மாமே. இந்த வீலிசை தங்கி வினை சுடும் மாமே, வினை வந்து சுடும் அப்படிங்கிறார். பெரிய அகல் போல் காணப்படும் வேள்வி குண்டமும் அதன் கண் காணப்படும் திரி போன்று ஆள் அத்தி முதலிய சொல்லிகளும் அமைந்துள்ள சிவபெருமானை முழுமுதலாக கொண்டு மாறா உறுதியுடன் வேள்வினை புரிக. இந்த மாறா உறுதியுடன் வேள்வினை எங்கே புரியணும்? அகத்திலும் புரியக்கூடாது, நம்ம புறத்தில் புரியணும். தீயிலிட்டு ஆணவத்தை அழித்து அகத்தை புரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேள்வி புரிந்து நெடுநாள் வாழ்வதற்கு வேண்டிய கால எல்லையாகிய ஊழியும் பெருக்கும் பொருந்த வேண்டிய துன்ப இன்ப கூறுபாடாகிய இருவினையால் வரும் நோய்கள் பல விழுந்தழியும். அங்ஙனம் அவை விழுவதற்கு காரணம் சிவவேள்வி பயனாக விளைந்த திருவருட்கண் கடைக்கண்ணிக்கும் சூட்டினால் ஏற்படும் சூடுதலாமே ஆகும். என்னாகும்? அந்த கடைக்கண் பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து அந்த உஷ்ணம் வரும். நம்ம எப்படி அகத்தே வேள்வி செஞ்சால் இப்படி உஷ்ணம் வருதோ அதே மாதிரி புறத்தே நம்ம வேள்வி செய்யும் போது அந்த புற வேள்வியால், அதான் தவத்தால் உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தால் எல்லாம் அந்த ஆணவம் மறையும். அந்த சுடரால் ஆணவம், நோய், பிணி எல்லாமே நீங்கும், வறுமை எல்லாமே நீங்கும் போட்டிருக்காரு. வீழியென நீண்டு நின்றது விழுதலை செய்தல் என்னும் பொருள் தரும் தொழிற்பெயராகும். சொல்லி என்பது பால் பரங்குஞ்சு. இது வந்து பாலி என்பது பள்ளம், அதாவது குழி என்று அர்த்தம். வீழி செய்து என்பது பார்த்து. வீழி செய்து என்பதற்கு அர்த்தம் வந்து என்னன்னா பார்த்து. வீழி செய் தங்கி வினை சுடுமாமே. அந்த வினையை வந்து சுற்றும், எல்லா வினையும் சுட்டு எரிக்கும் ஜோதியாக அது நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து 91ஆம் பாடல். 91ஆம் பாடல் என்னன்னா, பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும் வருஞ்செல்வத் தின்பம் வரவிரும் தென்னி பருஞ்செல்வத் தாகுதி வேட்க நின்றாரே. ஓகேவா? பெருகும் செல்வமாகிய ஏறுவினை பிறவிக்கு வித்தாகிய கேட்டினை, அது வந்து அது கெடுதல் தருமென்று தன்முனைப்பற்ற அந்தன செல்வர்கள் தாங்களாகவே முற்பிறவிகள் செய்து கொண்ட எஞ்சுவை வினையாகிய சஞ்சீதத்தினின்று என்றும் கொல்லப்பட்டு மாறாத ஊழ்வினை செல்வம் தந்து தலைவனாகிய சிவனை நல்லார் பலரும் நாடுவர். அவனாலே வரும் திருவடி செல்வம் பேரின்பம் தருவதாகும். அது வரவிருந்த வள்ளலை எண்ணி புறப்பொருளாய் விளங்கும் பெரிய செல்வங்களை சிவஞான கிட்டத்திற்கு வாயிலாகிய சிவவேள்வியின் பால் பற்றற்ற ஆகுதி செய்வது மெய் வேள்வி என்ப. இதில் என்ன சொல்லியிருக்காரு? பரிச்சல் என்பது தளவு எனப்படும். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? பெருஞ்செல்வம், பெருகும் செல்வம், அதாவது ஆகமியம், முன்னே படைத்த அருள் செல்வம், ஊழ்வினை வல்வினை, பருஞ்செல்வம் தாகூதினா முக்தி பயக்கும் ஆகூதி என்று பொருள். ஓராம் பாடல் நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திக்கும். நன்றி, வணக்கம். பிள்ளைங்களும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.